தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். நிலைத்திரு என்ற தலைப்பில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த வசனத்திலே நிலைத்திருப்பது என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்ப்போம். நிலைத்திரு என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம்முடைய மனதிற்கு வருவது தேவன் செடி, நாம் கொடிகள். நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும் என்பதே. சமீபத்தில் நண்பர் ஒருவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக சென்றிருந்தோம். அங்கே அவருடைய மேல் அதிகாரி அவரை பாராட்டி பேசும் பொழுது அவர் பயன்படுத்தின வார்த்தை நிலைத்திருப்பது என்று. அவர் கூறினது என்னவென்றால், திரு ஜான் என்பவர் இந்த கம்பெனியில் 35 ஆண்டுகள் நிலைத்திருந்து பணிபுரிந்ததற்கு அவரை பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு, இவர் இவ்வாறு நிலைத்திருந்து பணிபுரிந்ததற்கு 2 கொள்கைகளையும் 2 செயல்களையும் உடையவராக இருந்தார் என்று சொன்னார். அந்த 2 கொள்கைகள் என்னவென்றால், இந்த கம்பெனியை பற்றி எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்தார், அனுதினமும் தன்னை அப்டேட் செய்து கொண்டார் என்றும். அடுத்த கொள்கை, இந்த கம்பெனியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவராக இருந்தார் என்று. இவரிடம் காணப்பட்ட 2 செயல்கள் என்னவென்றால், இந்த கம்பெனியின் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் அப்படியே கீழ்ப்படிந்தார். இங்கே அனைவருடனும் நல்ல ஐக்கியம் உள்ளவராக இருந்தார். எனவே அவரும் வளர்ந்தார், இந்த கம்பெனியையும் வளரச் செய்தார் என்று சொல்லி பாராட்டி பேசி அவர் அமர்ந்தார். அவருடைய பேச்சில் என்னுடைய மனதில் நின்ற ஒரே ஒரு வார்த்தை நிலைத்திருப்பது என்பதுதான். தேவனும் நம்மில் நிலைத்திருக்கவும் நாமும் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியது 2 கொள்கைகளும் 2 செயல்களும். அந்த 2 கொள்கைகள் என்னவென்றால், தேவனை அறிகின்ற அறிவும் தேவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும். இந்த வேதாகமம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிறோம். இவற்றை நாம் பயன்படுத்தும் பொழுது இந்த தேவன் யார் என்பதும், இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமைகள் என்ன என்பதும், அவர் எவ்வாறு செயல்படுகிறவராய் இருக்கிறார், அவர் நம்மிடம் எவற்றையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய தன்மைகள், தரங்கள், குணங்கள் என்ன என்பதையும் இந்த வேதாகமம் முழுவதும் ஜீவனுள்ள வார்த்தையாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவனே வார்த்தையாய் இருக்கின்றார். இந்த வார்த்தைகள் மீது நாம் மிகுந்த வாஞ்சை உள்ளவர்களாய் அவற்றை நாம் பருக மனமகிழ்ச்சியோடு நாம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆழங்களுக்குள் இருக்கும் எல்லா ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வேதாகமத்தில் இருக்கின்ற வார்த்தைகளிலே பல லெவல்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வேண்டும் என்றால் இங்கே நாம் காட்ட வேண்டியது நம்முடைய ஆர்வம். அந்த ஆர்வத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் அவற்றை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே தேவனை அறிகின்ற அறிவு நம்முடைய மனதிலே விரிவாக்கப்படும் பொழுது தேவனை பற்றிய படமும் நம்முடைய மனதிலே விரிவாகின்றது. இந்த படம் விரிவாகும் பொழுது நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்கிறது. காணக்கூடியவைகளில் மாத்திரமல்ல, காணப்படாதவைகளையும் நம்மால் நம்ப முடியும் அளவிற்கு நம்முடைய மனது உறுதியாக மாறுகிறது. இரண்டாவது, 2 செயல்களை நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாயும் தேவனோடு அனுதினமும் ஐக்கியம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்பதே. 2 யோவானிலே யோவான் சொல்லுகிறார், தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு அப்படியே செயல்படுவதுதான் நம்முடைய அன்பை அவருக்கு நாம் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்று. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் தேவன் மீது அன்பா இருக்கிறோம் என்பதை நம்மால் தேவனிடத்தில் காட்ட முடியும். இந்த தேவன் மீது நாம் எவ்வளவு அன்பா இருக்கிறோம் என்பதை நாம் காட்டுவதற்கு
அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவன் மீதும் அன்பு செலுத்த முடியும், நம்மை சுற்றிலும் வாழுகின்ற மனிதர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்த முடியும். இந்த அன்பு நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவனோடு நாம் எப்பொழுதும் இணைப்பில் இருக்கும் பொழுது இந்த தேவனோடு தொடர்ந்து நம்முடைய ஐக்கியம் இருக்கும். இந்த ஐக்கியம் நம்மை சீரான பாதையிலே வளரச் செய்கிறதா இருக்கிறது. வளர்ச்சி தான் நம்மை நிலை நிறுத்துகிறதாக இருக்கிறது. நாம் நிலை நிற்பதற்கு நாம் தொடர்ந்து தேவனிலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் வளரும் பொழுது நாம் தேவனிலும் தேவன் நம்மிலும் நிலைத்திருக்க முடியும். இந்த கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.